வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் நமக்கு நேற்றே வெளியிட்டுட்டாங்க ஆனுவல் பிளானருங்க. வருடாந்திர திட்டமிடுபவர் ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானரை பார்த்த மக்கள் எல்லாருமே குழப்பத்தில் ஆழ்ந்துட்டாங்க. இப்படி ஒரு ஆனுவல் பிளானர் எங்களுக்கு வேணுமா சார், கேட்குனா திரும்ப நான் கேட்போனா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு. ஸோ ஆனுவல் பிளானரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாமை ஜனவரி மாதமே கொடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேயே நடக்கும். ஸோ 1766 நோட்டிஃபிகேஷன், இந்த 1766 வேகன்சிஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியிலே கொடுத்துருவோம். ஏப்ரல் வந்து 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுடைய தேர்வுகள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பார்த்துட்டோம். இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற வேகன்சிஸு. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. 4000. இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட வேண்டியது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே 4000 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான வேகன்சிஸும் சேஞ்சஸ் கிடையாதுங்க. ஸோ ஜூனில் தான் இந்த தேர்வு நடத்துவோம். இது வந்து சென்ற ஆண்டு ஜூன் மாதமே 2023லேயே தேர்வு வைக்கணும். ஆனால் இப்போ ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ்நாடு அந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஏப்ரலில் அறிவிப்பு வருது. ஸோ இதோடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் நடத்துகிறாங்க. பேப்பர் 1 டேட் வந்து பார்த்திங்கன்னா தனியார் ஒரு மாதம் முன்னாடி இருக்கும். பேப்பர் 2 டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பின்னாடி இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் கிராஜுவேட் மே மாதம் அறிவிக்கிறாங்க. 200 வேகன்சிஸ் தான் இருக்குன்றாங்க. ஆகஸ்ட்டில் தேர்வு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். ஸோ இந்த ஃபெல்லோஷிப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 பேர் எடுக்கிறாங்க. ஜூனில் அறிவிப்பு வருது, செப்டம்பரில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீனியர் லெக்சர் எஸ்சிஆர்டி அந்த கேட்டகரியில் வரப்போ, ஜூனியர் லெக்சர் அந்த கேட்டகரியில் வரப்போ செப்டம்பரில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு எஸ்சிஆர்டிக்கு வந்து 139 வேகன்சிஸ் இருக்குது. டிசம்பரில் அறிவிப்பு வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா காலேஜ், ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் லா, ஓகேங்களா. ஸோ நவம்பரில் அறிவிப்பு வரும். 56 வேகன்சிஸு. பிப்ரவரி 2025 இந்த தேர்வு நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆனுவல் பிளானரை மாற்றப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் கிடையாது. யூஜிடிஆர்பி எப்போ நடத்துவோன்றதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே இந்த ஆசிரியர்களுக்கு உண்டான பிளானராகவே இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களே குமுறிட்டுருக்காங்க. இப்படி ஒரு பிளானை நான் கேட்பேனா சார்? கேட்டது என்னோட தப்பு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானரே வேண்டாம். நீங்கள் எப்போ வேணால் எது வேணால் நடத்திக்கோங்க அப்படின்ற அளவுக்கு ஆசிரியர்களே போயிட்டாங்க. ஸோ மன விரக்தியில் இந்த ஆனுவல் பிளானர் பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவான பிளானர் தான். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, கேண்டிடேட் ப்ரிப்பேர் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஸோ மாற்றப்பட்டால் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.